Taste the Daily. தமிழக சட்டமன்றத்துக்கு 4வது நாளாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு உடையில் வருகை புரிந்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராம்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். கடந்த 20ஆம் தேதி முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கிய நாள் முதல் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மரணம் தொடர்பாக அதிமுக பொதுச்செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் கள்ளச்சாராய மரணம் குறித்து சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த கள்ளச்சாராய மரணத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தொடர்ந்து இன்று 4வது நாளாக கருப்பு சட்டை அணிந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். 9:30 மணிக்கு வந்து சட்டப்பேரவை கூட்டம் தொடங்க இருக்கிறது. கடந்த 4 தினங்களாகவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இந்த கள்ளச்சாராய மரணம் குறித்தும் ஏற்கனவே இந்த 60க்கும் மேற்பட்ட உயிர்கள் வந்து பலி போகிய நிலையில் பல குழந்தைகள் வந்து அனாதையாகி இருக்கிறார்கள். பல பெண்கள் வந்து தங்கள் கணவனை இழந்து விதவியாகியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை இந்த விடியா திமுக அரசு இந்த கள்ளச்சாராய மரணம் குறித்து சட்டப்பேரவையில் இருந்து பேசுவதற்கு அதிமுக பலமுறை கோரிக்கை வைத்தும் பேசுவதற்கு அனுமதி அளிக்காமல் தொடர்ந்து காலம் தாக்கி வருகிறது. முதல்வரையும் அவரது மகனையும் துதிபாடவே இந்த சட்டப்பேரவையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்று 4வது நாட்களாக சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து கள்ளச்சாராய மரணத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் வந்திருக்கிறார்கள். சுரேஷ், தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்.